தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அகைன் ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ கொடுக்கணும்ல, வேறு எதுவும் போட முடியல. அதனால தான். அப்புறம் நான் எஸ்டர்டே நேற்று சொல்லிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி ரூம் மேட்ச்சு ப்ளே பண்ணுறேன் சொல்லிவிட்டு, கிவ்வே பண்ணுறேன் சொல்லிட்டு. 1 or 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் பிளேயர் வந்தார். பட் ஆனால் இன்றைக்கி அவரால் ஜெயிக்க முடியல. வேறு வழி இல்லை, வேறு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு ₹100 பே பண்ணியாச்சு. பார்க்கலாம், இந்த வீக்குள்ளே தெரியும் யாராருக்கெல்லாம் டாப்அப் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த டாப்அப் பண்ணுற கிவ்வே யாருன்னு தெரில. தொடர்ந்து 3-4 மேட்ச் யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு நல்ல லக்குன்னு சொல்லலாம். அப்போதைக்கு என்ன டாப்அப் ஈவெண்ட் வருதுன்னு தெரியல. பட் அந்த டாப்அப் ஈவெண்ட் ₹1000 இருந்தாலும் நான் கண்டிப்பாக போட்டு விட்ருவேன். அது நோ இஷ்யூ. அது யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. இன்றைக்கி ரூம் மேட்ச் எதுவும் போடல கைஸ். மெயினாக இதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததுனால அதனால் இன்றைக்கி மேட்ச் வந்து நடத்த முடியல. அகைன் நாளைக்கு மறுபடியும் அதே டைமில் 1 or 2 o'clock இல்லை நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். அப்போ வந்து யூடியூப்பில் வந்து பாருங்கள் என்ன இதுன்ட்டு. நான் கண்டிப்பாக மேட்ச் நாளைக்கு 1 மணி மேலே கண்டிப்பாக வைப்பேன். மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோவை. பார்க்கலாம் நாளைக்கு யார் வெயின் பண்ணுறீங்க பார்க்கலாம். அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வேறு லெவலான ஒரு அப்டேட் விட்டுருக்கானுங்க. இப்போலாம் டெய்லியும் அப்டேட்டாக விடுறானுங்க. என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நிறைய அப்டேட் வருது. ஓல்டு பிளேயர்லாம் கன்ஃபியூஷன் ஆவாங்க. அவங்க ஓல்டு பிளேயர்லாம் தெரியும். அப்போல்லாம் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வந்து மந்த்லி தான் வரும், இல்லை வீக்லி ஒன்ஸ் எப்போனா ஒரு தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ யாரும் லைக் பண்ணுறதில்ல அண்டு ப்ளே பண்ணுறதில்ல. அதனால் நிறைய ஆஃபர் விட்றானுங்க, நிறைய லாகின்ல ரிவார்ட்ஸ் விட்றானுங்க, கன்று விட்றானுங்க, கன்று விட்றானுங்க, எலைட் விட்றானுங்க. இதோட அருமெல்லாம் ஓல்டு பிளேயருக்கு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அதனால் இப்போது திரிநாகரன் ஃப்ரீ ஃபயர்காரன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் பழைய பிளேயர் எல்லாம் வர வைக்கணும், நிறைய பேர் ப்ளே பண்ணணும், நிறைய பேர் மெயினாக டாப்அப் பண்ண விடணும். அப்போ தான் டைமண்ட் இது பண்ணி எல்லாமே ப்ராப்பராக போகும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுறானுங்க. பட் ஆனால் அவனுங்க நினைக்கிறது நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போது ஃப்ரீ ஃபயரு அவ்வளோ ஃபேமஸாக வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா ஆயிடுச்சு. அதனால் யாருக்கும் ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, எதுவுமே இல்லை, எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. அதனால் அந்த டைமிங்கில் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தாங்க. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்க. அகைன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்பயும் மவுஸ் இருந்துச்சு. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஷர்ட் ஃபுல் அண்டு பிளாக் டிஷர்ட் விட்டானுங்க. அதனாலே கொஞ்சம் மவுஸ் கம்மியாயிடுச்சு. அதே போல் டாப் க்ரீன் வெரி 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 ரேர் பீப்புள் மட்டும் தான் அதை வச்சுருப்பாங்க.
ஸோ அந்த டாப் கிரிமினல் க்ரீன் கலர் அந்த பிளேயர் நானும் ஒருத்தவன். எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கலர் எடுத்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம். ஆனால் ஈஸியாக விட்டானுங்க. அதான் எங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆயிடுச்சு. அதனால தான் ஓல்டு பிளேயரும் இப்போலாம் மேப்பாங்க இது. மேப்பு கருமமாட்டம் இருக்குது. என்ன மேப்பு வேஸ்ட்டு தண்டம். அப்போல்லாம் வேறு லெவலு மேப்பாக இருக்கும். கேரக்டர்ஸ்க்கெல்லாம் என்னென்னவோ வருது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேரக்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ என்ன ஸ்கில்லுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னென்னவோ வருது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஃப்ரீ ஃபயரு. ஸோ இதனாலே யாரும் பழைய பிளேயர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் மவுஸ் குறைஞ்சிச்சு. பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.